வெல்கம் வியூவர்ஸ். அது 2006வது வருடம் ஜனவரி மாதம் லண்டன், இங்கிலாந்து. நார்த் லண்டன்ல இருக்கிற ஒரு ஹவுசிங் ட்ரஸ்ட் அந்த வருடத்துடைய ஆரம்பத்துல அவங்களுடைய கணக்கு வழக்குகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு வரும் பொழுது அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு கீழே ஒரு பெட்ஷீட் பிளாட் இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல எப்படி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ சின்ன சின்ன ரூம்ஸா கட்டி அதுக்கு காமனா ஒரு பாத்ரூமை வச்சு பல குடும்பங்களுக்கு வாடகைக்கு விடுவாங்களோ, அதுதான் அங்க பெட்ஷீட் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க அந்த பிளாட்ல வாழ்ந்துட்டு வந்த ஜோய்ஸ் கேரல் வின்சென்ட் அப்படிங்கிற 40 வயது பெண் கடந்த 2 வருஷமாவே பாதி ரெண்ட் மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும், அவங்க இன்னும் அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2400 யூரோஸ் பாக்கி செட்டில் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு தெரிய வருது. சோ அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட் பேலன்ஸ் ரெண்ட்டை கட்ட சொல்லி அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பல முறை நோட்டீஸ் அனுப்பியும் கேரல் பாக்கி பணத்தை செட்டிலும் பண்ணல, அந்த நோட்டீஸ்க்கு எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கல. சோ அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட் இதுக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு 20 நாட்கள் கழிச்சு, அதாவது ஜனவரி 25, 2006 அன்னைக்கு அந்த ட்ரஸ்டோட அதிகாரிகளை அந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி கேரளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போன அந்த அதிகாரிகளோ வீட்டுடைய கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள டிவி ஓடிட்டு இருக்கிற சத்தம் இவங்களுக்கு கேக்குது. ஆனா வீட்டுடைய கதவு திறக்கப்படல. இதனால கேரல் வேணும்னே வீட்டுக்குள்ள இருந்துட்டு கதவை திறக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்ச அந்த அதிகாரிகள் வீட்டுடைய கதவை உடைக்க முடிவு செய்யறாங்க. அப்படி அந்த வீட்டுடைய கதவை உடைச்சிட்டு உள்ள போன அதிகாரிகள் கேரல் அங்க சோஃபால உட்கார்ந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதான் கேரல் டிவி பார்த்துட்டு இருக்காங்களே, அவங்கள பார்த்து எதுக்காக இவங்க உறைஞ்சு போய் நிக்கணும் அப்படின்னு கேட்டா, கேரல் சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா அங்கதான் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் என்ன, அடுத்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய திங்கிங் 2 வகையில செயல்படுது. ஒன்னு ஃபாஸ்ட், இன்னொன்னு ஸ்லோ. ஆனா எந்த டைம்ல எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி கரெக்டா திங்க் பண்ணி எடுக்கிற முடிவுகள் தான் எப்பவுமே சரியானதா இருக்கும். சோ எப்படி கரெக்டா திங்க் பண்றது அப்படிங்கறத ரொம்பவே கம்மியான நேரத்துல திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படிங்கிற இந்த புக்கை ஆடியோ ஃபார்மட்ல குக்கு எஃப்எம் பைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. குக்கு எஃப்எம் பைட்ஸ் அப்படிங்கிறது நான் எப்படி இந்த சின்ன வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்றேனோ, அதே போல எனக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கு அப்படிங்கிறவங்க கம்மியான நேரத்துல நிறைய இன்ஃபர்மேஷனை குக்கு எஃப்எம் பைட்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் ஆடியோ புக்ஸ் இருக்கு, கண்டிப்பா கேட்டு பாருங்க. இப்ப சூப்பர் சேவர் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. சூப்பர் 60 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த ஆஃபர் பிப்ரவரி 21 இருந்து 29 வரைக்கும் மட்டும்தான். கூப்பன் கோட் ஆப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. அக்டோபர் 19 லண்டன்ல இருக்கிற ஹேமர்ஸ்மித் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருந்த லாரன்ஸ் மற்றும் லிரிஸ் தம்பதிக்கு கடைசி மகளா பிறந்தவங்க தான் ஜாய்ஸ் கேரல் வின்சென்ட். என்னதான் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலுமே கேரளுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி கேரளுக்கு 11 வயசு இருக்கும் பொழுது அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பொறுப்பா வளர்க்க வேண்டிய அவங்களுடைய அப்பாவோ பொறுப்பு இல்லாம பொண்ணை வளர்க்கறத விட்டுட்டு மத்த பெண்கள் பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாரு. இதனால கேரல் கூட பிறந்த அவங்களுடைய அக்கா தான் அவங்கள வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கேரலும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அம்மா இருந்த சோகத்திலிருந்து மீண்டு இயல்பு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. லண்டன்ல இருந்த ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனில 1985 செக்ரட்டரியா ஜாயின் பண்றாங்க. அப்படியே படிப்படியா முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வராங்க. ஆனா இது எல்லாமே மார்ச் 2001 வரைக்கும் தான்.
மார்ச் 2001 திடீர்னு அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு பிசிக்கல் மற்றும் டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்ட பெண்கள் போய் வாழக்கூடிய இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அவங்க பார்த்துட்டு இருந்த ஹை பேயிங் ஜாபான கார்ப்பரேட் வேலையை விட்டுட்டு ஒரு ஹோட்டல்ல கிளீனரா போய் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. இது அவங்கள சுத்தி இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. பிகாஸ் ரொம்ப சந்தோஷமா எல்லார்கிட்டயுமே அன்பும் பாசமும் காமிச்சிட்டு இருந்தவங்க எதுக்காக திடீர்னு இப்படி டொமஸ்டிக் அபியூஸ் விக்டிம்ஸ் இருக்கிற இடத்துல போய் வாழணும், எதுக்கு சம்பந்தமே இல்லாம கிளீனரா போய் சேரணும்னு யோசிச்சாங்க. கேரளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, யார் ஒன்னு அபியூஸ் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாங்க. பட் அவங்க யாருடைய கேள்விக்குமே பதில் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள சுத்தி இருந்த எல்லார்கிட்ட இருந்துமே விலக ஆரம்பிச்சவங்க தன்னை வளர்த்த சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்த கான்டாக்ட கூட கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு தனியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோ சரி, அவ ஏதோ ஒரு விதத்துல டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கா, அது அவளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிருக்கு போல. மேலும் கேரள அபியூஸ் பண்ணவன் திருப்பி அவளை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட அவ இப்படி இருக்கலாம். சோ கொஞ்ச நாட்களுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எல்லாமே சரியான பிறகு அவளே திரும்பி வருவா அப்படின்னு முடிவு பண்ணி கேரள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்க. இப்படியே ஒரு 2 வருடங்கள் போகுது. 2003 பிப்ரவரியில கேரள் அந்த டொமஸ்டிக் அபியூஸ் விக்டிம்ஸ்கான ஷெல்டர்ல இருந்து நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த பெட்ஷீட் ஃபிளாட்ஸுக்கு மூவ் ஆகியிருக்காங்க. ஒரு காலத்துல ரொம்பவே சந்தோஷமா பல கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்ப உலகத்தையே வெறுத்து போய் வாழ்க்கை மேலையும் மனிதர்கள் மேலையும் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படி இந்த பெட்ஷீட் ஃபிளாட்ஸுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா டிசம்பர் 2003 வரைக்குமே கேரள் ஒரு மாதம் கூட தவறாம அவங்களுடைய முழு ரெண்ட்டை அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட்டுக்கு கட்டிட்டு வந்திருக்காங்க. பட் டிசம்பர் 2003 இருந்து அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட் செக் பண்ற வரைக்கும், அதாவது ஜனவரி 2006 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடங்களா பாதி ரெண்ட்டை மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி ஹவுசிங் ட்ரஸ்ட் அதிகாரிகள் இவங்க கதவை திறக்கல அப்படின்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. முதல்ல அப்படி உள்ள போன அதிகாரிகள் வீடு முழுவதுமே ரொம்பவே இருட்டா இருக்கிறத பாக்குறாங்க. ஆல்சோ அந்த மெயின் டோரை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய காலுக்கு அடியில ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருக்கு. அது எல்லாமே கேரளுக்கு அனுப்பப்பட்ட லெட்டர்ஸ். அது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பல மாதங்களா அவங்க வீட்டுக்கு வந்த எந்த ஒரு லெட்டர்ஸையுமே அவங்க எடுத்து கூட பார்க்கல, அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்ட மாதிரி இருந்திருக்கு. அதே சமயம் அந்த வீடு முழுக்க பல வருடங்களா பூட்டி இருந்தா ஒரு மாதிரியான துர்நாற்றம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் வர்றதையும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ரொம்பவே வியர்டான ஒரு விஷயத்தை அந்த அதிகாரிகள் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள டிவி ஓடிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எஸ், ஒரு நபர் அங்கிருந்த சோஃபால உட்கார்ந்து அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவ்வளோ பெரிய கும்பல் வீட்டுக்குள்ள கதவை உடைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கவலை துளி கூட இல்லாம மும்முரமா டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுவே அங்கிருந்த அதிகாரிகளுக்கு ரொம்பவே வியர்டாவும் ஒரு விதமான பயத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அந்த அதிகாரிகள் கேரள் அங்க இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்க சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. ஆல்சோ அந்த வீடு முழுக்கவே ரொம்பவே இருட்டா இருந்ததால இவங்களால அந்த நபரை கிளியரா பார்க்கவும் முடியல. சோ அந்த இருட்டுல எப்படியோ லைட் சுவிட்சை தேடி வீட்டுடைய லைட்டை ஆன் பண்றாங்க. அப்படி லைட்டை ஆன் பண்ணி பார்த்த அந்த அதிகாரிகள் பயத்துல போய் நின்னாங்க. அங்கிருந்த காட்சியை பார்த்த அந்த அதிகாரிகள் தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பிகாஸ் அங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்த நபர் கேரளோ இல்ல வேற ஒரு நபரோ கிடையாது. அங்க உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தது ஒரு முழு மனித எலும்பு கூடு. எஸ், அந்த சோஃபால ரொம்பவே மோசமா டீகம்போஸ் ஆகியிருந்த வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் இருந்திருக்கு. சில வினாடிகள்ல பதறி வெளியே ஓடி வந்த அந்த அதிகாரிகள் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அந்த உடல் பயங்கரமா டீகம்போஸ் ஆகியிருந்ததால போலீஸால அது கேரள் தானா அப்படிங்கறத உறுதி செய்ய முடியல. சோ போலீஸோ அந்த எலும்பு கூட அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு கிரைம் சீனை சீல் பண்றாங்க. அந்த உடல் 90% டீகம்போஸ் ஆகியிருந்ததால டாக்டர்ஸால ப்ராப்பரான அட்டாப்சி எதுவும் பண்ண முடியல. பட் அந்த எலும்பு கூடில் இருந்த பற்களையும் கேரளுடைய டென்டல் ரெக்கார்ட்ஸையும் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது ரெண்டுமே மேட்ச் ஆகியிருக்கு. சோ அந்த எலும்புக்கூடு கேரளுடைய தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. போலீஸ் இப்ப கேரள் எப்படி இறந்திருப்பாங்க, அவங்களுடைய மரணம் இயற்கையா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
போலீஸ் கேரளுடைய வீட்டை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்த ஃப்ரிட்ஜ்ல சில உணவுப் பொருட்கள் இருந்திருக்கு. அந்த பொருட்களுடைய எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அது டிசம்பர் 2003லயே எக்ஸ்பைர் ஆன பொருட்கள் அப்படின்னு தெரிய வருது. மேலும் கரெக்டா டிசம்பர் 2003ல இருந்து தான் அவங்க ஒழுங்கா ரெண்ட் கட்டல அப்படிங்கிற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது. சோ இந்த விஷயங்களை எல்லாம் செக் பண்ணி பார்த்த போலீஸ் அவங்க டிசம்பர் 2003லயே இறந்திருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அவங்க யாரு கூடயும் கான்டாக்ட்ல இல்லாததால அவங்க இறந்து போய் 2 வருஷத்துக்குமே யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ ஜனவரி 2006 வரைக்கும் அவங்க ஃபுல் ரெண்ட்டை கட்டல அப்படின்னாலும் பாதி ரெண்ட்டை கட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ டிசம்பர் 2003லயே அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா 2006 வரைக்கும் எப்படி பாதி ரெண்ட்டை கட்டியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு காரணம் கேரல் டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்ட விக்டிமா இருந்ததால இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்ற இன்னொரு ஏஜென்சி அவங்களுடைய பாதி ரெண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் அந்த பாதி ரெண்ட்டை ஸ்ட்ரெயிட்டா அந்த ஹவுசிங் ட்ரஸ்ட்டுக்கே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதால கேரல் டிசம்பர் 2003லயே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாத அந்த ஏஜென்சியும் 2006 வரைக்கும் மாசம் தவறாம பாதி ரெண்ட்டை பே பண்ணிருக்காங்க. சரி ப்ரோ, ரெண்ட்டை அந்த ஏஜென்சி கட்டிட்டு இருந்தாங்க, ஓகே. அந்த ஹவுசிங் ட்ரஸ்டுடைய ஆட்கள் கேரளுடைய வீட்டுக்குள்ள உடைச்சிட்டு போகும் பொழுது டிவி ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? கேரல் டிசம்பர் 2003லயே இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த வீட்டுடைய கரண்ட் பில்லை கட்டியிருக்க முடியாது. அப்படி 2 வருஷமா கரண்ட் பில்லை கட்டல அப்படின்னா கண்டிப்பா கரண்ட் கட் பண்ணிருப்பாங்களே, அப்ப எப்படி டிவி ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு லாஜிக்கா உங்களுக்கு அடுத்த ஒரு டவுட் வரும். கரெக்டான கேள்விதான். கேரளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நிறைய பணம் இருந்ததால அவங்க பில்ஸ் எல்லாமே அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிருக்கு. அதனாலதான் அவங்க வீட்டுடைய கரண்ட்டும் கட் பண்ணப்படல. இது ஓகே. 2 வருஷமா கண்டினியூஸா ராத்திரி பகல் அப்படின்னு ஒரு வீட்டுல டிவி சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கு. ஆல்சோ நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு நபர் வெளியவே வரல அப்படிங்கும் போது அந்த பிளாட்ஸ்ல இருந்த ஒருத்தருக்கு கூடவா டவுட் வரல அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். இதுக்கான பதில், அந்த பிளாட் ஒரு பிஸியான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு மேல லொகேட் ஆகி இருந்ததால அந்த காம்ப்ளெக்ஸ் முழுக்கவே இரவு பகல் அப்படின்னு ரொம்பவே சத்தமா தான் இருக்கும். சோ அந்த சத்தத்துல இந்த டிவியுடைய சத்தம் அங்கிருந்தவங்களுக்கு பெருசா கேட்கல. மேலும் அந்த பிளாட்ஸ்ல பக்கத்துல தங்கியிருந்த முக்காவாசி பேர் கேரல் மாதிரி டொமஸ்டிக் அபியூஸால பாதிக்கப்பட்ட நபர்கள் அப்படிங்கறதால யாருமே யார்கிட்டயுமே அதிகமா பேச்சுவார்த்தை வச்சுக்காம இருந்திருக்காங்க. அப்படியே கேரல் இல்லாததை நோட் பண்ண சில பேரும் அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே ப்ரோ, இது எல்லாத்தையுமே விட்டுறலாம். ஒரு நபர் இறந்து போய் அந்த உடலை அப்படியே வச்சிருந்தா கண்டிப்பா அந்த உடல் அழுகி போகும். அப்படி அழுகி போன அந்த உடல்ல இருந்து ரொம்பவே மோசமான துர்நாற்றம் அடிக்கும் இல்லையா? அப்படி அடிக்கிற துர்நாற்றம் கூடவா அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பல அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளாட்ஸ் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு மேல லொகேட் ஆகி இருந்ததால அந்த பிளாட்ஸுக்கு சைட்ல அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்த கடைகள் எல்லாமே அவங்க குப்பைகளை கொட்டுற இடம் இருந்திருக்கு. சோ எப்பவுமே அந்த பிளாட்ஸ்ல இருந்தவங்களுக்கு அந்த குப்பை கொட்டுற இடத்துல இருந்து ஒரு வகையான துர்நாற்றம் அடிச்சுட்டே தான் இருந்திருக்கு. சோ அந்த துர்நாற்றம் தான் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க அதை பெருசா கண்டுக்காம விட்டுருக்காங்க. இந்த கேஸை கேட்ட நமக்கே இத்தனை சந்தேகம் வரும் பொழுது போலீஸ்க்கு வராமலே இருந்திருக்கும். சோ கேரளுடைய இறப்புக்கு பின்னாடி யாருக்காச்சும் பங்கு இருக்குமோ அப்படின்னு போலீஸும் சந்தேகப்பட்டாங்க. அப்படி போலீஸ் சந்தேகப்பட்ட முதல் ஆள் கேரளை பிசிக்கலா அபியூஸ் பண்ணி அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்த, அவங்க நிம்மதியை கெடுத்த அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். பட் போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு கேரளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தின எந்த ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸுமே கிடைக்கல. அதனால அவனை தேடுறத கைவிடுறாங்க. இப்ப போலீஸுடைய அடுத்த சந்தேகம் கேரளுடைய சிஸ்டர்ஸ் மேல திரும்பிச்சு. அது எப்படி பல வருடங்களா உங்க சொந்த தங்கச்சி என்ன ஆனா அப்படின்னு கூட தெரியாம போலீஸ்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காம எப்படி அப்படியே விட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை போலீஸ் அவங்க சிஸ்டர்ஸ் கிட்ட முன் வச்சாங்க. பட் கேரல் அவங்க சிஸ்டர்ஸோட கம்ப்ளீட் கான்டாக்ட கட் பண்ணதால அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியாம போயிருக்கு. பட் இருந்தாலுமே அவங்க சிஸ்டர்ஸ் கேரல் எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ ஹையர் பண்ணிருக்காங்க. பட் அந்த டிடெக்டிவாலையும் கேரல் எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு. அதே நேரத்துல கிரைம் சீனை சோதனை பண்ணி பார்த்த வரைக்கும் போலீஸ்க்கு கேரளுடைய இறப்பை கொலையா கன்சிடர் பண்ற மாதிரியான எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. இறுதியா கேரளுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸோடைய கையில கிடைக்குது. அப்படி கிடைச்ச அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் போலீஸ்க்கு இந்த கேஸ்ல கேரளுடைய இறப்புக்கு பின்னாடி இருந்த எல்லா சந்தேகங்களையும் தீர்த்து வச்சது. என்னதான்
என்னதான் டாக்டர்ஸால ப்ராப்பரான அட்டாப்சி பண்ண முடியல அப்படின்னாலும் கேரளுடைய எலும்பு கூட அப்சர்வ் பண்ண வரைக்குமே அதுல எந்த ஒரு வித்தியாசமான விஷயங்களையோ அன்நேச்சுரல் முறையில இறந்ததற்கான அறிகுறிகளோ இல்ல அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்க இறப்பிற்கு காரணம் அவங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு வகையான ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸா தான் இருக்கும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாங்க. இந்த கன்க்ளூஷனை சப்போர்ட் பண்ற மாதிரி கேரல் இறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 2003 ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அவங்க எதுக்கு ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும் பொழுது கேரல் தீவிரமான அல்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. சோ அவங்களுடைய இறப்பிற்கு காரணம் அவங்களுக்கு இருந்த அல்சர் ஆர் ஆஸ்துமா தான். சோஃபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நோயுடைய ஏதோ ஒரு விதமான பாதிப்புல கேரல் இறந்து போயிருக்கணும். மத்தபடி இந்த கேஸ்ல எந்த விதமான மர்மமும் இல்ல அப்படின்னு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஃபைனலா கேரளுக்கு முறையான இறுதி அஞ்சலியும் செலுத்தப்படுது. என்னை பொறுத்த வரைக்குமே கேரளுடைய இறப்பிற்கு காரணம் ஆஸ்துமாவோ அல்லது அல்சரோ கிடையாது. அவங்க இறப்பிற்கு காரணம் தனிமை. சுத்தி 100 பேர் இருந்துமே தனிமையில வாடுற மாதிரியான கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உங்களை சுத்தி வயசானவங்க மற்றும் தனியா இருக்கிற நபர்கள் யாராவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம். டெய்லியும் அவங்க கிட்ட போய் ஜஸ்ட் சிரிச்சுட்டு நல்லா இருக்கீங்களா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை அன்பா பேசுங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மேலும் நீங்க ஏதாவது ஒரு வகையில டொமஸ்டிக் அபியூஸால அல்லது பிசிக்கல் அபியூஸால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தைரியமா வெளியே வந்து அதை பத்தி அந்த நபரை பத்தி பேசுங்க. கொலைக்கிற நாயை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சா அது நம்மள தான் துரத்தும். அதுவே தைரியமா திரும்பி கல்லை தூக்கி அது மேல எரிய வேண்டாம், கல்லை தூக்குனாலே போதும், அது பயந்து ஓடிரும். அதே ஃபார்முலாவை தான் அந்த மாதிரியான மனித மிருகங்களுக்கு எதிராகவும் ஃபாலோ பண்ணணும். ஸோ டியர் எஸ்டிஏ ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.